உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த குற்றவாளி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த குண்டர் சட்ட ரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அந்த முறையில் தவறுகள் இருக்குது, அதாவது லீகல் ப்ரொசீஜர்ஸ் முறைப்படி பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றம் குற்றவாளி ஞானசேகரன் தான் செய்தார் என்பது நிரூபிக்கப்பட்டு மகிழ நீதிமன்றம் அவருக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை, ஆயுள் தண்டனையாக வழங்கியிருக்கு. குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. இவர்தான் குற்றவாளி என்பது உறுதியாயிடுச்சு. அவருக்கு 30 ஆண்டு காலம் தண்டனையும் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படின்னா அதுக்கு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு குண்டர் சட்டம்? ஞானசேகரன் மீது போடப்பட்டு இருப்பது போட்சோ சட்டம். இந்த கேஸுங்கிறது போட்சோ சட்ட வழக்கு. இந்த வழக்குக்கு குண்டர் சட்டம் ஏன் என்கிற கேள்வியை வழக்கறிஞர்கள் கேட்குறாங்க. இணையதளங்கள் எல்லாம் இப்போ கேட்குறாங்க, இந்த வழக்கில் ஏன் நீங்கள் குண்டர் சட்டம் ஏன் போட்டீங்க? இது போட்சோ வழக்கு. போட்சோ வழக்கில் அவர் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு அவருக்கு 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு இந்த நாடகம் எதுக்கு? அதாவது குண்டாஸ் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிற நாடகம் எதற்கு? கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் இந்த வழக்கை நீர்த்து போகச் செய்து ஞானசேகரனை விடுதலை செய்வதற்கா என்கிற கேள்வி எழுகிறது. இன்னமும் இந்த மக்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி என்னன்னா, யார் அந்த சார்? ஞானசேகரன், நீ எனக்கு மட்டும் அல்ல, சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த பெண், பாதிக்கப்பட்ட அந்த பெண் சொன்னாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரும்ப திரும்ப கேட்டுச்சு, யார் அந்த சார், யார் அந்த சார்னு கேட்டுச்சு. யாரும் இது வரைக்கும் அந்த தமிழக அரசும் சரி, தமிழக காவல்துறையும் சரி, அந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலை. இப்போ என்ன செய்கிறாங்க அவங்கன்னா, திமுக ஆட்சி நிறைவடைவதற்குள் இந்த வழக்கை நீத்து போக செய்து பாலியல் குற்றம் புரிந்த, பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஞானசேகரனை விடுதலை செய்யலாம் என்று திட்டமிடுகிறார்களோ என்கிற அச்சம் பொதுமக்களுக்கு இன்றைக்கு ஏற்படும். அதனால தான் இப்போ அவங்க அம்மா கங்காதேவி குண்டர் சட்டத்திலிருந்து என் மகனை விடுவிக்கணும்னு கேட்டாங்க, அதனால் நாங்கள் குண்டர் சட்டத்தில் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஹாசினின்னு ஒரு 12 வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணை ஒரு பொறுக்கி நாய் என்ன செய்கிறான், அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து எங்கே அந்த புள்ள போய் வீட்டில் சொல்லிருமோன்னு சொல்லி அதை கொலை செஞ்சு அது மேலே பெட்ரோலை ஊற்றி அந்த பொண்ணை எரிச்சான். இது நிரூபிக்கப்பட்டுச்சு. நிரூபிக்கப்பட்ட இந்த வழக்கில் மகிழ நீதிமன்றம் அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துச்சு. அதை மேல்முறையீட்டுக்கு கொண்டுகிட்டு போய் இந்த வழக்கு குறித்து எதுவுமே தெரியாத உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை செய்து இவர்தான் குற்றவாளி என்று முறையாக நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுக்கிய அந்த அயோக்கியனை விடுதலை செஞ்சு. எவ்வளோ பெரிய கொடுமை! தமிழ்நாடே அதிர்ச்சி அடைஞ்சு. 12 வயசு அந்த பொண்ணை எரித்தது யார்? அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீதிமன்றம் சொல்லுது யஸ்வந்த் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்தை செஞ்சது யாரு? அதை சொல்லணும்ல காவல்துறை, அதை சொல்லணும்ல நீதிமன்றம், அதை சொல்லணும்ல அரசு. அதை அப்படியே விட்டுறதா நான் கேட்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா
2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தில் கர்ப்பிணியாக இருந்த பில்கிஸ் பானு அப்படிங்கிற பொண்ணை 11 பேர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுச்சு. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. 2022 அந்த குற்றவாளிகள் 11 பேரையும் குஜராத் அரசு விடுதலை செஞ்சது. அப்படி விடுதலை செய்யப்பட்ட போது மிகப்பெரிய ஒரு ஒரு கொடூரத்தை செஞ்சாங்க. அது என்னன்னா, அந்த 11 பேரையும் பாலியல் குற்றம் புரிந்த அந்த 11 பேரையும் வெக்கங்கட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மாலை போட்டு மேலதாளம் வைத்து என்னமோ இந்த நாட்டில் தியாகம் செஞ்சுட்டு போனவங்களை வரவேற்கிறது மாதிரி வரவேற்றாங்க. வெக்கங்கிட்ட மானம் கெட்டவர்கள் வரவேற்றார்கள். அதன் பிறகு அது மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு சென்ற போது அப்படி பாலியல் குற்றத்தில் தண்டிக்கப்பட்டவர்களை விடுதலை செய்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்களை தூக்கி திரும்ப 11 பேரையும் திரும்ப தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஆயுள் வரைக்கும் நீ உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப பாலியல் குற்றம் என்பது இந்த இந்திய நிலப்பரப்பில் மிக கொடூரமான குற்றம். அந்த குற்றத்துக்கான தண்டனை என்பது யாராலும் ரத்து செய்ய முடியாத தண்டனை அப்படிங்கிறது மாதிரி இருக்கிற ஒரு சூழ்நிலையில திமுக அரசு இந்த ஞானசேகரன் என்கிற இந்த பாலியல் குற்றவாளிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு பெண்ணை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வதற்கான ஒரு 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 கட்ட நடவடிக்கையாக தான் நாங்கள் இந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்கிறோம்னு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்களோ என்கிற சந்தேகம் மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்வாங்க? அந்த 30 ஆண்டு கால ஆயுள் தண்டனையை குறைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அவர் குற்றவாளிங்கிறது நிரூபிக்கப்படலைன்னு மேல்முறையீடுக்கு சென்று அவரை வெளியில விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? அந்த திமுக காரர்கள்லாம் சேர்ந்து சிறைச்சாலையில் அவருக்கு மாலை மரியாதை பண்ணி மேலதாளத்தோட அவரை வரவேற்பாங்க. இன்னும் சொல்லலாம், என்ன சொல்ல, திமுக சீட்டு கூட கொடுத்தாலும் கொடுக்கும். ஏன்னா அவர் பாலியல் குற்றவாளின்னு தமிழகத்தில் பிரபலமாக இருக்காரு, இவர் நின்னா ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி திமுக சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கும். என்ன ஒரு கொடுமை பாருங்க. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட 30 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் மேல எதுக்கு நீங்க குண்டாஸ் போடணும்னு நான் கேட்கிறேன். இந்த காவல்துறை சிந்திக்க வேண்டாமா? போட்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒருத்தர் மேல எதுக்கு போடுறீங்க? அதாவது திமுகவில் நான் இருப்பதற்காக பெருமைப்படுறேன்னு சொல்லி சத்யராஜ் ஐயாவோட மகள் இருக்காங்களே, திவ்யா சத்யராஜ், அவங்க சொன்னாங்க, ரொம்ப பெருமைப்பட்டாங்க. திமுகவில் இருப்பதற்காக நான் பெருமைப்படுறேன். அம்மா, உங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா? ஒருத்தன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் குற்றம் புரிந்திருக்கிறான், அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அவன் திமுக பொறுக்கி, திமுக ரவுடி, திமுக அயோக்கியன், பெண்களை இவ்வளவு மோசமாக நடத்துகிற. பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களை பாலியல் சீண்டல் செய்தான் ஒரு திமுக காரன். அந்த திமுகவில் இருக்கிறதுக்கு பெண்களை துன்புறுத்துகிற, பெண்களை பாலியல் குற்றம் புரிகிற ஒரு தெய்வ செயல்னு ஒரு ஆளு வட தமிழகம் பக்கம். அவன் இளம் பெண்களை, கல்லூரியில் படிக்கிற பெண்களை காதலிச்சு திருமணம் செய்யறன்னு சொல்லி நிறைய பேரை திருமணம் செஞ்சு முக்கியஸ்தர்களுக்கெல்லாம் அனுப்புறான் அப்படின்னு சொல்லி அவன் திருமணம் செஞ்ச ஒரு மனைவியே குற்றச்சாட்டை முன் வச்சுது. அந்த தெய்வ செயல் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல. அப்போ இது போன்ற பாலியல் குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக செய்யற திமுகவில் இருக்கிறதுக்கு சத்யராஜினுடைய மகள் திவ்யா சத்யராஜ் பெருமைப்படுறீங்களாம்மா? ரொம்ப மகிழ்ச்சி, நல்லது, பெருமைப்படுங்க. ஞானசேகரனை வெளியில கொண்டுட்டு வருவாங்க, அப்ப நீங்களும் போய் நின்று கியூல ஒரு மாலை போடுங்க திவ்யா, மகிழ்ச்சியா இருக்கும். ஆகவே ஞானசேகரனை வெளியே விடுவதற்கு, அவனை விடுவிப்பதற்கான ஒரு தொடக்கமாக தான் இன்னைக்கு தமிழக மக்கள் இதை பார்க்குறாங்க. ஞானசேகரன் போன்ற பாலியல் குற்றவாளிகளை தமிழக அரசாக இன்றைக்கு இருக்கிற திமுக அரசு கடுமையாக தண்டிக்க வேண்டும். பெண்களுக்கான பாதுகாப்பை நீங்கள் எப்படி உறுதி செய்வீங்க? நீங்கள் ஒரு சமூக நீதி அரசு, பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி பண்ணுவோம் அப்படிங்கிறீங்க. இப்படி தான் நீங்கள் உறுதிப்படுத்துவீங்களா? நாங்கள் கேட்குறோம். அதனால் இது போன்ற செயல்கள் இப்போ தமிழகம் முழுசும் கிட்டத்தட்ட எல்லா மக்களுக்கும் என்ன ஒரு உணர்வு வருதுன்னா, பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் மீது போடப்பட்டிருந்த
குண்டாஸ் ரத்துன்னு சொன்ன உடனே அவனை விடுதலை செய்ய போறாங்களோ அப்படிங்கிற அச்சம் எல்லாருக்கும் வருது. வெளியில எல்லாம் வந்து அப்படிதான் பேசிக்கிறாங்க. என்னங்க அது? அப்ப அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கு என்னங்க நீதி அப்படின்னு பேசிக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு விட்டான். மகிழ நீதிமன்றம் அவனுக்கு 30 ஆண்டு காலம் தண்டனை விதிச்சிருக்குங்கிறது தெரியல. இதை நீர்த்து போக வச்சு திமுக அவனை வெளியிலே கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அது முடியும். பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் முறையாக சட்டப்படி சட்டம் கொடுத்திருக்கிற தண்டனைப்படி அவன் தண்டிக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக தண்டிக்கப்பட்டு விடும். நன்றி, வணக்கம்.